வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏர் பிரேக் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பார்த்தோன்னா இந்த ஏர் பிரேக் வந்து நிறைய இதில் வந்து ஏர் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. நம்ம பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் பிரேக் தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஏன்னா அதான் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும். ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிரேக் டயப்ரம் மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்ற சொல்கிறேன். ஆனால் இந்த ஏர் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் மேஜர் பார்த்தோன்னா ஏர் லீக் தான். அது வந்து இந்த பிரேக் அப்ளை பண்ணுறல அந்த பெடல் கீழே ஒரு கிட் இருக்கும், அந்த வழியாகவும் லீக் ஆகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹார்ன் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சில இடத்துல ஏர் பிரேக் இருக்கும், ஏர் ஹார்ன் இருக்காது. இந்த வேக்கம் கேஜ் காட்டுது பாருங்கள், இது வந்து அபவ் 8க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தோன்னா ஏர் லீக்ஸ் இருந்ததுன்னா சடனாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஹார்ன் இருந்ததுன்னா ஏர் ஓஸ் வழியாக லீக் ஆகிறதுக்கு மேஜராக அதுதான் சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏர் லிவர் இருக்கும், நம்ம ஹார்ன் அடிக்கிற லிவர், அந்த லிவர் மூலிமா லீக்கேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவர் ஃபெயிலியர் ஆகிருந்தால். அப்புறம் எங்கே ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிட்டு வரும். என்னென்னா இந்த பிரேக் பெடல் கிட்ட ஒரு கிட்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீலில் 2 வீலுக்கும் கிட்ட ஒரு இதோ தெரிந்து பாருங்கள், அந்த வீலுக்கு கிட்டக்க ரவுண்டாக இருக்குல்ல, அது ஒரு கிட்டு. ஆக்சுவலாக இது வந்து கிட்டு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா டயஃப்ரம். அதாவது வீலுக்கு ஒவ்வொரு வீலுக்கும் டயஃப்ரம் இருக்கும். இந்த ஏர் ப்ரெஷராக போகும்போது டயஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி பிரேக் அப்ளை ஆகும். இதுதான் ஒவ்வொரு வீல்லையும் நடக்கும். இந்த வீலில் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கிட்டே இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு வீல்லையும் நமக்கு இருக்கும். ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடு வீல் கிட்ட அதேமாதிரி டிஸ்க்கு கிட்ட சின்னதாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராக்கெட் ஆட்டம். இது வந்து டயஃப்ரம் இருக்குது இது உள்ள. இது பிரேக் அப்ளை ஆகும்போது அந்த டயஃப்ரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு வந்து பிரேக் ஒர்க் ஆகுது. இதில் என்ன ஃபெயிலியர் அடிக்கடி வரும்னா, மேஜராக ஃபெயிலியர் வருது பார்த்தீங்கன்னா ஏர் ஓஸில் லீக் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டயஃப்ரம் இருக்குல்ல, இந்த டயஃப்ரம் கிழியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ணி இதோடைய இது பார்த்திங்கன்னா லைட்டாக தேயறதுக்கான, ஏன்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த அதுக்குரிய பாக்ஸ்க்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக போகும்போது அது கிழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டயஃப்ரம் கிழிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு வீல் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் அப்ளை ஆகாது, ஆனால் ஏர் லீக் ஆகும். அதுவும் பிரேக் அப்ளை பண்ணும்போது தான் லீக் ஆகும். மற்றபடி ஏர் கிட்டு இல்லை ஏர் ஓஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த டயஃப்ரம் போனால் மட்டும் நமக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் ஏர் லீக் ஆகும். இந்த டயஃப்ரம்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. டிரைவிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடத்துல ஏர் பிரேக் ஒர்க் ஆகுது, டயஃப்ரம்னால தான் ஒர்க் ஆகுது, மேஜர் ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நார்மல், அதாவது ஏர் ஓஸ் இந்த டயஃப்ரம்ன்றது நார்மல். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு வீலுக்கும் இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 8 வீல் அந்த மாதிரி லாரிலாம் இருந்ததுன்னா அதுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீலையும் தனியாக பிரேக் கண்ட்ரோல் பண்ணுன்றனால. இது இல்லாமல் நமக்கு லீக்கேஜ் வர்றதுன்னா டேங்க்கில் சொன்னல, டேங்க்லேயே லீக் ஆகலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க செப்பரேட்டாக. அதாவது வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா வெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கிட்டில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் லீக்கே வரும், பிரேக் ஃபெயிலியர் வரும். மெயினாக இந்த ஏர் லீக் இல்லைனா பிரேக் ஃபெயிலியர் வராது. இந்த டயஃப்ரம் மாடல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. டயஃப்ரம் கீஞ்சுதுன்னா இந்த பிரச்சனைலாம் பிரேக் அப்ளை ஆகாது.